இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். இறுதி வரைவு வாக்காளர் பட்டியலானது மாவட்டம் வாரியாக வெளியாக இருக்கிறது. இந்த பட்டியலில் இல்லாதோர் என்ன செய்யலாம் தங்களது வாக்குரிமையை பெற? தனலட்சுமி, மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வாக்காளர் வரைவு பட்டியல் என்று கூறப்பட வேண்டும். ஏனென்றால் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்குமே ஒரு நீண்ட எதிர்பார்ப்பை இந்த எஸ்ஐஆர் என்பது ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக நம்முடைய பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுமா? ஏனென்றால் அவர்கள் கொடுத்த அந்த படிவத்தில் ஒரு தவறுதல் செய்திருந்தால் கூட அந்த பெயர் இடம்பெறாது என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். ஆக மொத்தத்தில் நம்முடைய பெயர் இருக்குமா இல்லையா என்ற ஒரு ஆசிலேஷனோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு எஸ்ஐஆர் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அந்த வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6,50,590 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வரைவு பட்டியலை பொறுத்த வரைக்கும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை என்பது 25,77,608 பேராக இருக்கிறது. இறந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 1,19,489 இருக்கிறது. அதே போல தொகுதி வாரியாக அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பதும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே அதிலிருந்து கிட்டத்தட்ட இறந்தவர்கள் மற்றும் நீக்கம் என்பது அதிக அளவில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 3,24,890 நபர்கள் விடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் பார்க்கும் பொழுது வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே 1,62,527 பேர் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உதகையை பொறுத்த வரைக்குமே அதற்கான தகவல் இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக தொடர்ச்சியாக இந்த எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான். அரசியல் கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே 5,63,785 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி கரூரை பொறுத்த வரைக்கும் 2,40,848 பேர் நீக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படியாக தொகுதி வாரியாக மாவட்டம் வாரியாக இப்படியான ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றாக இருந்தாலுமே பலருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே 3,31,787 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த நீக்கப்பட்டதற்கான அந்த விவரங்கள் குறிப்பிடும் பொழுது இறந்தவர்கள் ஆப்சென்ட், அதாவது 3 முறை அவர்கள் அந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொண்டு போய் வீட்டில் கொடுக்கும் பொழுதும் அவ்வாறு இல்லாதவர்களுடைய பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1,82,865 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் குறித்து இன்று மாலை 5:30 மணி அளவில் தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் அதிகாரி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அப்பொழுது அதற்கான விடயம் நமக்கு தெரியும். குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே 3,62,429 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே மொத்தமாக இருக்கக்கூடிய 13,28,158 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதில் 1,62,527 பேர் அந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே அதனுடைய விவரங்கள் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளை சேர்த்து மொத்தம் 14,18,325 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் இதுவரை 12,03,368 வாக்காளர்களுடைய விவரங்கள் என்பது கணினி மயமாக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், ஏற்கனவே பதிவில் உள்ளவர்கள், ஊரில் இல்லாதவர்கள், இதர காரணங்கள் என அவர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே 1,51,902 பேர்
நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 தொகுதிகளிலும் சேர்த்து இந்த தொகை என்பது இருக்கிறது. அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்குமே தஞ்சாவூர் மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 9.84 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 2,06,503 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல நாகை மாவட்டத்தில் 3 தொகுதிகளில் மட்டும் 57,338 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படியாக நிரந்தரம் குடிபெயர்ந்தவர்கள், இறந்த நபர்கள், அந்த இடத்துல படிவம் கொடுக்கும் பொழுது அவர்கள் இல்லாதவர்கள் என்று மொத்தமாக இப்படியாக நீக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள், அரசியல் கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டு வைக்கும் பொழுது கிட்டத்தட்ட 97 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. அதை உண்மையாக அடிப்படையாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலுமே லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செயலை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நீங்க கேட்ட கேள்வியை பொறுத்தவரைக்குமே வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டால் உடனடியாக அவர்களுக்கான அந்த இணையதளம் வாயிலாக அவர்கள் சென்று உடனடியாக விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கான பணிகளும் தொடங்கப்படும். அதற்கான முழு விவரங்கள் இன்றை மாலை தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் விரிவாக தெரிவிப்பார் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனலட்சுமி, இறுதி வரைவு வாக்காளர் பட்டியலின் நிலவரமானது தற்பொழுது பார்த்து வருகிறோம். எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்ற தகவலை மாவட்டம் வாரியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இறுதி வரைவு வாக்காளர் பட்டியலின் நிலவரம் விவரம். வணக்கம். வரைவு வாக்காளர் பட்டியல் தற்போது மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த தகவல்களை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2,04,274 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக, அதாவது தீவிர திருத்த பணிகளுக்கு முன்னதாக 14,01,198 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 11,26,924 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மொத்தமாக 2,74,274 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்த மொத்த வாக்காளர்களை பொறுத்தவரையில் 4,10,34 இருந்த நிலையில் தற்போது 54,718 பேர் நீக்கம் செய்யப்பட்டு தற்போது 3,55,316 பேர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்த மொத்த வாக்காளர்களை பொறுத்தவரையில் 3,99,330 இருந்த நிலையில் தற்போது 1,32,059 பேர் நீக்கம் செய்யப்பட்டு 2,67,271 பேர் இருக்கிறார்கள். அந்த நிலையில்தான் மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 3,62,429 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இறந்தவர்கள், குடியிருப்பில் இல்லாதவர்கள், முகவரி மாற்றம் செய்தவர்கள் என மொத்தமாக 2,41,283 பேரும், இரட்டை பதிவுகளுக்காக 20,171 பேர் என மொத்தமாக 3,62,429 பேர் சேலம் மாவட்டத்தில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று பார்த்தோம் என்றால் தற்போது தூத்துக்குடியை பொறுத்தவரையில் சிறப்பு தீவிர திருத்த வரைவு வாக்காளர் பட்டியல் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 13,28,158 வாக்காளர்கள் இருந்த நிலையில் 1,62,527 பேர் தற்போது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 2.14 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 1,51,902 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூரை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் மொத்தமாக 20,98,561 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது 2,06,503 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக தஞ்சாவூர் 84% வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி வருகிறது. நாகையை பொறுத்தவரையில் உள்ள 3 தொகுதிகளில் 57,338 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் தொகுதி வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்போது வெளியிட்டு வருகிறார். நாகப்பட்டினத்தில் 57,338 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல்வேறு அதாவது லட்சக்கணக்கான பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இறந்தவர்கள், அதே போன்று முகவரி மாற்றம் செய்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், அதே போன்று இரட்டை பதிவுகள் என ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் தற்போது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூரை பொறுத்தவரையில் 2.0 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருச்சியை பொறுத்தவரையில் 3,31,787 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு முன்னதாக 23,68,967 இருந்த வாக்காளர்கள் தற்போது 20,37,180 குறைந்திருக்கிறது. அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 1,53,371 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கோவையில் 6.50 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியரும் வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில்தான் பல்வேறு மாவட்டங்களிலும் கூடுதலாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, சென்னையில இன்னும் இறுதி வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியாகல, அது எப்போது வெளியாகும் என்ற தகவல் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? நிச்சயமாக சென்னையை பொறுத்தவரையில் 4 மணி அளவில் அந்த இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சென்னை ரிப்பன் மாளிகையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குமரகுருபரன் இறுதி வரைவு வாக்காளர் பட்டியலை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறார். சென்னையை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் கூடுதலான வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், அதே போன்று இரட்டை பதிவுகள் என அதிக அளவில் இருப்பதாக ஏற்கனவே தகவல் என்பது வெளியாகியது. இந்த நிலையில்தான் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் சென்னைக்கான இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியாகப்படும். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த பணிகள் என்பது தற்போது தொடங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மொத்தமாக 6,41,00,000 வாக்காளர்கள் வீடு வீடாக சென்று கணக்கீட்டு படிவங்கள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டது. இந்த கணக்கீட்டு படிவங்களை நிரப்பி சமர்ப்பிப்பதற்கான காலத்தை பொறுத்தவரையில் டிசம்பர் 14ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில்தான் வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தற்போது வெளியிடப்பட இருக்கிறது. மொத்தமாக தமிழகம் முழுவதும் 97 லட்சம் பேர் வரைவு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக ஏற்கனவே மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்திகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் சென்னையை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே மொத்த வாக்காளர்களை பொறுத்தவரையில் 40.05 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் என்பது ஏற்கனவே வெளியாகியது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். வாக்காளர் விண்ணப்ப படிவம் 6 பெற்று அதனை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம். ஜனவரி 18ஆம் தேதி வரை ஆட்சேபனைகள் இருந்தால் தெரிவிக்கலாம். அதே போன்று வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்தல் அல்லது ஏற்கனவே உள்ள பதிவுகள் குறித்து மறுப்பு தெரிவிக்கலாம். பின்னர் அது குறித்த பரிசீலனை நடைபெறும். அதன் பிறகு தகுதியான வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற செய்வார்கள். இதைத் தொடர்ந்துதான் இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியாகும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தற்போது மாவட்ட வாரியாக மாவட்ட தேர்தல் அதிகாரியால் வெளியிடப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னையிலும் வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாவட்டம் வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தமிழகத்தில் மாவட்டம் வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்த மாவட்டத்தில் அதிகபட்சமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. சலோமி, அது குறித்ததான விவரம் தற்போது வரை நமக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் இன்று மாலை 5:30 மணி அளவில் தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அப்பொழுது அவர் வெளியிடக்கூடிய அந்த முழு பட்டியலில் தான் நமக்கு எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த மாவட்டத்தில் குறைந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரம் நமக்கு தெரிய வரும். தற்போது வரைக்கும் கிடைத்த தகவலின்படி மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 3,80,404 நபர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதற்கு காரணங்கள் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 94,432, முகவரியில் இல்லாதவர்கள் 38,036, குடியிருப்பு அதாவது அந்த அட்ரஸ் முகவரியை மாற்றியிருப்பவர்கள் 2,36,068,
இரட்டை பதிவுகள், அதாவது ஒரே ஓட்டர் ஐடி 2 முறை பதிவாகி இருக்கக்கூடிய, ஒருவர் பெயரிலேயே 2 முறை பதிவாகி இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 11,336 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1,51,902 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் இறந்தோர், இடம்பெயர்ந்தோர், இரட்டை வாக்கு என மொத்தம் 1,89,521 பேர் இடம்பெறவில்லை என்ற தகவலை ஆட்சியாளர் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படியாக விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1,89,964 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3,24,894 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே மொத்தமாக இருக்கக்கூடிய 13,03,030 பேர்களில் 2,15,025 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதி, பூம்புகார், அதே போல மயிலாடுதுறை 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய வரவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் 7,08,122 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக அதில் ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்களை அதிகமாக இருக்கிறார்கள். அது இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை பொறுத்த வரைக்குமே அதற்கான வாக்காளர்கள் நீக்கம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 75,378 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1,50,828 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1,74,549 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இருக்கக்கூடிய 16,80,626 வாக்காளர்களில் 1,74,549 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தேனி மாவட்டத்தினுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி 1,20,739 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த விவரங்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றன. அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே 1,39,587 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 20,85,491 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக நம்ம இப்போ மாவட்டங்களை பார்க்கும் பொழுது செங்கல்பட்டு மாவட்டம் தான் அதிகப்படியாக நீக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 7 லட்சம் வாக்காளர்கள் செங்கல்பட்டுல மட்டும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 7,01,871 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்டறிய இயலாதவர்கள் என்று 2,28,461 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இறப்பு 1,10,565 பேர் இறந்திருப்பதாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இடமாற்றம் என்று கூறி கிட்டத்தட்ட 3,36,594 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் 1,16,739 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே 1,93,706 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இறந்தவர்களாக 66,312 வாக்காளர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1,53,373 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தற்போது வரை கிடைத்த தகவலாக இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.